இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20லிருந்து 23 முடிய இந்த வேளையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வணக்கம். அன்பானவர்களே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இயேசு ஆண்டவர் தன் உயிரை சிலுவையில் ஒப்பு கொடுத்த பின்பு அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து சீடர்களை காண்பார் என்பதை குறித்து பேசுகின்ற பகுதி இது. நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, கடன் தொல்லை, உடல் நோய், மற்றவர்களுடைய தவறான புரிதல், பல தோல்விகளுக்கு மேல் தோல்விகள், இவைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நேர்மையான உள்ளத்தோடு, நீதி நிறைந்த உணர்வுகளோடு, அன்பு உள்ளம் கொண்டு வாழ்ந்து கொண்டே பிடிவாதமாக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவர் இயேசுவை காணும் பொழுது, அதாவது இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் பொழுது மகிழ்ச்சியாக மாறும். முடிவு வரும். இயேசு சாவினின்று உயிர்த்தெழுந்தார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரும். இயேசுவையே நாம் சார்ந்து வாழும் பொழுது இவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டு என்பது நிச்சயமான ஒன்று. மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இந்த துன்பங்களை எல்லாம் பட்டன்றோ உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்று தன்னை பற்றி குறிப்பிட்டது போல, நாம் இந்த பல துன்பங்களை எல்லாம் அனுபவித்த பின்பு நிலைவாழ்வின் சுகத்தை, நிலைவாழ்வின் மாட்சியை இவ்வுலகிலேயே முன்சுவையாக பெற்றுக்கொள்வோம். அதை மனதிலே வைக்க வேண்டும். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். இயேசு என்ற வான்வீட்டில் எங்களுக்காக இடங்களை தயாரித்து வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு என்ற எங்கள் மீட்பரை தலைவராக, இலக்காக, இலக்கை அடைய வழியாக, அந்த நாள் வரை வாழ்வாக நாங்கள் எண்ணத்திலும் செயல்களிலும் வார்த்தைகளிலும் கொண்டிருந்தால் எங்களுக்கு உண்மையான நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நாங்கள் உள்ளத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் ஒதுக்கிவிடாமல் நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகின்ற வரத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த காணொளியை காணுகின்ற சகோதர சகோதரிகள், மெசியாவின் ஊழியங்கள் என்ற இந்த யூடியூப் குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அவர்களுக்கு அனுப்புவது மிக அற்புதமான ஒரு நற்செய்தி பணி. அதைவிட பெரிய நற்செய்தி பணி என்ன? அவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். ஒருவர் என்று, ஒருவர், இருவர், 1000, 10,000 என்று வளர்ந்து கொண்டு போகும் பொழுது அது நற்செய்தியை அளிக்கின்ற எனக்கு பெருமை அல்ல. 1% கூட பெருமையாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. பலரிடமும் அது சென்று அடைகிறது. இயேசு மகிமைப்படுத்தப்படுகிறார். God bless you.